Hi, வணக்கம். Welcome back to my channel WinTrader. Crude oil scalping 5 minutes through எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதுக்கு எത്രத்தோളം ரிஸ்க் இருக்குது, இதுக்கு கரெக்டாக ஆக்குரேட் என்ட்ரி ஸ்ட்ராங் பிரேக் அவுட் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் தான் இன்றைக்கி லைவில் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா மார்க்கெட்டு டவுனில் தான். எஸ்டர்டே மார்க்கெட்டு 2 days கண்டினியூஷன் டவுன் தான். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது மார்க்கெட்டு நல்லா கேப்பில் தான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் எகெயின் கீழே தான் போட்டுருக்காரு. இப்போ பார்க்கும்போது லாஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் சிக்கில் கொடுத்து 12.25க்கு தான் 5031 கொடுத்து என்ட்ரி. இப்போ பார்க்கும்போது 3 டார்கெட்ஸ் ஹிட் ஆகிடுச்சு. நல்லா மார்க்கெட்டு கீழே போய் அப்ராக்சிமேட்டு 489 வரை போயதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் இப்படியும் பார்த்துட்டா மார்க்கெட்டு டவுன் தான் போயிட்டுருக்காரு. 15 minutes பார்த்துட்டா இப்படியும் பார்த்துட்டா டவுனில் தான் அப்ராக்சிமேட் எஸ்டர்டே சிக்கில் கொடுத்ததுக்கப்புறம் இப்படியும் மார்க்கெட் டவுனில் தான் போயிட்டுருக்காரு. பார்க்கும்போது 155 points டவுனில் தான் லாஸ்ட்டு கொடுத்த சிக்கில் அப்ராக்சிமேட்டு எஸ்டர்டே அப்ராக்சிமேட் 230க்கு அப்புறம் தந்த சிக்கில் இப்படியும் டவுனில் தான். இப்போ இது பார்க்கும்போது சிக்லன்னு வரும்போது நமக்கு பையாக இருந்தால் க்ரீன் கலர் தான், ரெட்டாக இருந்தால் செல்லு தான். நம்ம எல்லா மார்க்கெட்லையுமே நம்ம சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணி இதுக்கு நம்ம சாஃப்ட்வேருக்கு என்ன அட்வான்டேஜ் வந்து இப்போ ஒரு சிக்கில் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கப்புறம் ரிவர்ஸ் போயிட்டால் உங்களுக்கு சைட்வேஸ் ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எக்ஸிட் பண்ணது எந்த பாயிண்ட் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷனில் பார்க்கும்போது நமக்கு ஃபேக் அப்டவுன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எஸ்டர்டே கொடுத்த சிக்னல் பார்த்துட்டா அப்ராக்சிமேட் கொடுத்த டைமும் என்ட்ரி பாயிண்ட்டும் கீழே டார்கெட்டும் கொடுத்துருக்காரு. இந்த 50 minutes தான் ஆக்குரஸியாக டைம் ஃப்ரேம் எடுக்கின்ற டைம் ஃப்ரேம் 5 minutes ஸ்கேல்பிங் தான். இப்போ இது பார்க்கும்போது செல் எடுக்கும்போது ரெட்டு மேட்சாக வரணும். ரெட்டு மேட்சை வந்து நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் எகெயின் மேலே ஏறிட்டா கீழே சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த லைன் மட்டும் ஏறிட்டா மார்க்கெட்டு அப்படின்னு தான், ஆனால் கீழே சேஞ்ச் ஆகல நமக்கு ஹோல்ட் பண்ணலாம். அதில் வந்து எக்ஸிட் பண்ணது கலர் சேஞ்ச் வந்துடும். அதுக்கப்புறம் எகெயின் கீழே போயிட்டால் நமக்கு ரீஎன்ட்ரி வந்துடும். இது பார்க்கும்போது ரெட்டு கண்டினியூஷன் தான், தைரியமாக ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா சப்போர்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் இப்படியும் கீழே தான் போட்டுருக்காரு. அதே மாதிரி 5 பார்த்துட்டா ஸ்கேல்பிங் தான். 5 பார்க்கும்போது நம்ம ஸ்மால் ட்ரேடுக்காக தான் 5. இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது மார்னிங்லேயே டவுன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு மார்க்கெட்டு கீழே போகும்போது தான் 12.25 சிக்னல் கொடுத்தது. அது கீழே டார்கெட்டும் போட்டுருக்கு. அது சிக்னல் கன்ஃபார்ம் ஆல்ரெடி மார்க்கெட் ரெட்டில் தான் இருந்தது. அது செல் தைரியமாக அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அது கீழே பார்க்கும்போது அந்த ரெட்டில் தான் அப்போ தைரியமாக அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அது நல்லா மார்க்கெட்டு கீழே போயிட்டு அப்ராக்சிமேட்டு 3 டார்கெட்ஸ் ஹிட் ஆகிடுச்சு. இப்படி மார்க்கெட்டு கண்டினியூஷன் டவுனில் தான் போயிட்டுருக்காரு. இப்போது சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணது எப்படின்னு உங்களுக்கு லைவாக பார்க்க முடியும். இப்போ சிக்னல் எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இப்போ ஸ்ட்ராங் பிரேக் அவுட் உங்களுக்கு புரியுதுக்கு சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக கட் பண்ணிடுவேன். இப்போ இந்த சப்போர்ட்டு அந்த ப்ளூ கலர் ஸ்டார் தான் சப்போர்ட்டு. இப்போ சிக்னல் வரும்போது அந்த சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக கட் பண்ணிட்டேன். ஸ்ட்ராங் சப்போர்ட்டு கட் பண்ணிட்டு மார்க்கெட்டை நல்லா கீழே வருமே. கன்ஃபர்மேஷன் கரெக்டாக வரும்போது நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் ரேட் ட்ரேட் எடுத்துக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் போகுது எக்ஸ்ட்ரா கலர் காட்டுமே. அதே மாதிரி ரிவர்சல் இண்டிகேஷன் உங்களுக்கு மெசேஜ் அலர்ட்டாக வருமே. அதே மாதிரி ட்ரெண்டும் சேஞ்சாக உங்களுக்கு காட்டுமே. இப்போ இந்த போர்ஷனுக்கு எல்லாம் உங்களுக்கு அந்த போர்ஷன் எக்ஸிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்கு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு லைவாக பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன்.